GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே புகழேனியின் உச்சத்திலே வைத்திருப்பார் இந்த சூரியனுடைய அருளாசி நிரம்ப பெற்றவர்கள் மேஷராசிக்காரர்கள். ஆகையினால இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும்போது இதெல்லாம் வேணுமா, கடன் ஒழியணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்? கடன் தான் சார் ஒழியணும். இதுதான் எல்லாருடைய மனித தேவையுமே. அதற்கான மாதம் இது 1ஆம் தேதிலாம் பங்குனி உத்திரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எது நடக்குதோ டோன்ட் மிஸ் த பங்குனி உத்திரம் ஆன் ஃபர்ஸ்ட் ஆன்வர்ட்ஸ். போயிருங்க, முருகன் கோயில் எங்கே இருக்கோ போயிருங்க. நாகப்பட்டினத்தில் சிக்கல் சிங்காரவேலன் இருப்பார், அவர் போய் பார்த்துக்காங்க. இவரை பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இங்கேருந்து தொடங்குது. 8ஆம் தேதி வாக்கில் புத பகவான் நீச்சமாயிட்டார். சந்தோஷம். காரணம், அவர் தான் உங்களுக்கு கடனை தரக்கூடியவர், 3-6 கூடியவர். அந்த ஆள் மறைஞ்சா ரொம்ப சந்தோஷம். சீட்டடு கொண்டாடு. காரணம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சாதாரண டீம் மெம்பராக இருந்தேன் சார், டீம் லீடர் பதவிக்கு அழைப்பு வரும். அல்லது நான் ஒரு கட்சியில் இருக்கேன் சார், தொண்டனாக இருக்கேன், தலைவர் பதவிக்கு அழைப்பு வரும். ஸ்ட்ரெயிட்டாக தலைவர். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா உச்சமாகிறது யார்? HOD. திட்டமிட்ட தேதியாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். மிஸ்டர் சுக்ரன் யார்? உங்களுக்கு ஜனாதிபதி. 20ஆம் தேதி ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க, ஆட்சி பெறுகிறார். இவர் வர்றது 23ஆம் தேதி புத பகவான் உடம்புல வந்ததுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. புதன்னா 6 கூடையவன் என்பதால் உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாதத்து பலன்கள். வழக்கமாகவே ஏப்ரல் மாதம்னாலே ஒரு சோக சாங்கம். ஏப்ரல் மேயிலே பசுமையே. எல்லாருக்கும் சம்மர் வந்தாலும் வந்தது சார். இந்த சம்மரில் என்ன நடக்க போகுது? இந்த மாதம்தான் ஒரு மிகப்பெரிய 3-4 அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்க போகிறது. முக்கியமாக இந்த ஏப்ரல் மாதம் ஏன் இத்தனை பிரதானமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, சூரிய பகவான் உச்சமாகின்ற மாதமும் இதுதான் தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 14ஆம் தேதியிலேருந்து தான் தொடங்குது. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதை செய்யலாம், இதுதாங்க நடக்கும், உங்களுக்கு இது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் என்னென்ன, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஸ்டைல். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாத பலன்கள் நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. இட்ஸ் த ஃபஸ்ட் டைம். முதலாவதாக 3 பெயர்ச்சிகள் இந்த மாதம் நடக்குது. ஒன்று என்ன? புத பகவான் 8ஆம் தேதியெல்லாம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். வந்தவர் நீச்சமாக உட்காந்துருக்கார். அதுக்கப்புறமா 23ஆம் தேதி வாக்கில் மேஷத்துக்கு வருகிறார். இது ஒரு பலன். 20ஆம் தேதி வாக்கில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார் ரிஷபத்தில். இது சூப்பரான விஷயம், உங்களுக்கு ஜனாதிபதியாச்சே. அடுத்ததாக 3வது பிரதானமான விஷயமாக நாம் எதை கருதலாம் என்றால், சூரிய பகவானுடைய உச்சம். இதுதான் கன்சிடரபிள் பாயிண்ட்டுங்க. உங்களுக்கு யோகஸ்தானாதிபதி, அதாவது யோகாதிபதி, 5 குடையவன் பேர். அவர் ராசியிலே உச்சமாகிறார். இந்த 12 ராசியில் மேச ராசி மட்டும் தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்கார். காரணம் என்ன சொல்லுங்கள்? ஏன்னா நீங்கள் தான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி, சூரியன்னா முதன்மை அப்படின்னு ஜென்ரலாக சொல்லலாம். பட் மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே புகழேனியின் உச்சத்திலே வைத்திருப்பார் இந்த சூரியனுடைய அருளாசி நிரம்ப பெற்றவர்கள் மேஷராசிக்காரர்கள். ஆகையினால இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதில் என்னென்னு ஒன்றுனா போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்க போகுது? கடன் தீரப்போகிறது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன வரம் வேணும், தனம் தானியம் எல்லாம் சொல்கிறாங்க, பெரிய பெரிய புத்திர லாபம் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வேணுமா, கடன் ஒழியணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்? கடன் தான் சார் ஒழியணும். இது ஒன்று ஒழிஞ்சால் நானே என் பொழப்பை நானே பார்த்துப்பேன், எனக்கு யாரும் ஹெல்ப் வேண்டாம். இருக்கிற கடனை ஒழிச்சிட்டு நான் நிம்மதியாக நைட்டு தூங்குறேன்னா நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துருப்பேன். இதுதான் எல்லாருடைய மனித தேவையுமே. அதற்கான மாதம் இது ஒரு கடன் ஒழியும் மாதம். இந்த மாதத்தில் ஒரு விபரீத ராஜயோகம் இருக்குங்க. அது என்ன விபரீத ராஜயோகம் ஸ்டைல்னாலே அது ராம்ஜி ஸ்டைல் தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சுபகிரகங்கள் மட்டும்தான் சுபம் தரும் என்றில்லை. 3, 6, 8, 12 கூடியவர் தனக்குள் தான் மறைந்தாலும் அந்த நற்பலன்களை தருவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 8 கூடிய செவ்வாய் பகவான் மறைந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மீனத்தில் இருக்கார். அப்போது இது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது. இது 1ஆம் தேதிலாம் பங்குனி உத்திரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எது நடக்குதோ டோன்ட் மிஸ் த பங்குனி உத்திரம் ஆன் ஃபர்ஸ்ட் ஆன்வர்ட்ஸ். போயிருங்க, முருகன் கோயில் எங்கே இருக்கோ போயிருங்க. குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், கிருத்திகை அல்லது 1, 2 முதல் பாதத்தை உடையவர்கள், கிருத்திகை முதல் பாதத்தை உடையவராக இருக்கலாம். நீங்கள் 3 பேருமே முக்கியமான விஷயம் முருகப்பெருமான் வழிபாடு. இதில் அஸ்வினினார் தான் நீங்கள் சித்தர் பீடங்களுக்கு அல்லது சூரியனார் கோயில்களுக்கு கூட செல்லுங்க இந்த மாதம்.
காரணம் என்னென்னா இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பக்கத்தில் மலை இருக்கிற முருகன் கோயில் இருக்கிறவங்க அங்கே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கள்ளழகரை போய் பார்த்துட்டு வாங்க. அன்றைய தினம் கள்ளழகரை பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக இந்த கிருத்திகை முதல் பாதத்தை உடையவர்கள் நாகப்பட்டினத்தில் சிக்கல் சிங்காரவேலன் இருப்பார், அவரை போய் பார்த்துட்டு வாங்க. இவரை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இங்கேருந்து தொடங்குது. 8ஆம் தேதி வாக்கில் புத பகவான் நீச்சமாயிட்டார். சந்தோஷம். காரணம், அவர் தான் உங்களுக்கு கடனை தரக்கூடியவர், 3-6 கூடியவர். அந்த ஆள் மறைஞ்சால் ரொம்ப சந்தோஷம், சீட்டெடு கொண்டாடு. காரணம் 8ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நோ டியூஸ் டே, அதாவது கடனை திருப்பி செலுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்கள். அப்போது ஏதாவது ஒரு இனிஷியேஷன் எடுத்திங்கன்னா, ஒரு கடனை ஒரு 50,000 இருக்கிற இடத்துல 10,000 கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கூட கடகடன் குறைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு ராசியான நாட் அந்த 8லேருந்து 23. நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெனக்கெட்டு எழுதியிருக்கேன், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் பண்ணுங்கள். 8 to 23. 23ஆம் தேதி என்ன ஆயிடுவார்? புத பகவான் மேஷத்துக்கே வந்துடுவார், ராசியிலேருந்து உட்காந்துடுறார். அதுக்கு முன்னாடியே யார்? நம்ம ஹீரோ என்ட்ரி யார்? மிஸ்டர் சூரியன் 14ஆம் தேதியில் வந்துடுறார். சூரியன் வந்து வா வேணும் போது உங்களை தான் வான்னு கூப்பிட்றார். எதுக்கு? பதவி ஏற்றுக்க வா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சாதாரண டீம் மெம்பராக இருந்தேன் சார், டீம் லீடர் பதவிக்கு அழைப்பு வரும். அல்லது நான் வந்து ஒரு கட்சியில் இருக்கேன் சார், தொண்டனாக இருக்கேன், தலைவர் பதவிக்கு அழைப்பு வரும். ஸ்ட்ரைட்டாக தலைவர். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா உச்சமாகிறது யார்? ஹெச்ஓடி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தை நுட்பமாக புரிந்தவர்களுக்கு புரியும். 9 கிரகங்களும் எடுப்பது முடிவல்ல, ஹெச்ஓடி சூரியன் எடுப்பது முடிவு. சூரியன் அவர் தாங்க டீம் லீடரு, அவர் தான் அப்ரூவ் பண்ணோம். குருவாவது சனியாவது எல்லாரும் டீம் லீடருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். சூரிய தேவன் எடுப்பது தான் முடிவு. சூரிய தேவன் உச்சம் பெறுகிறார். அப்போது 5 குடைவனாக போயிட்டாருங்க. சொத்து வாங்க போகிறீங்க. எப்போ? 14ஆம் தேதிக்கு அப்புறம். திட்டமிட்ட தேதியாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். மிஸ்டர் சுக்கிரன் யார்? உங்களுக்கு தனாதிபதி. 20ஆம் தேதி ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க, ஆட்சி பெறுகிறார். இவர் வர்றது உங்களை விழா எடுத்து கொண்டாடலாம். காரணம், நீங்கள் சொத்து வாங்குறதுக்கு பணத்தை கொண்டு வரார் இந்த 2-7 கூடிய சுக்கிர பகவான். யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இப்பயே விசா கிடச்சிரும், நீங்கள் ஃபாரின் போக ஆரம்பிச்சிடுறீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஏப்ரல் மேயில் அடி சுற்றுலா போகணுன்னு ஆசைப்படுறீங்க. யாரெல்லாம் ஃபேமிலியோட ஒய்ஃபோட குழந்தைங்களோட சம்மர் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இல்லற வாழ்க்கை சிறக்க போகிறது. யாரெல்லாம் கார் ஓட்டுறீங்களோ உங்களுக்கு இன்னொரு கார் வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. சுக்கிர பகவானுடைய A to Z மாதிரி கல்யாண வேலைகள் செய்பவர்கள் எல்லாம், யாரெல்லாம் இன்டீரியர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதமாக இருக்க போகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடி தூள் பிச்சுட்டு போகுது இந்த மாதம். காரணம் என்னவென்றால் 2-7 கூடிய சுக்கிர பகவான் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்சார்ஜ். ஐடியில் வந்து சேர்ந்து சார் அதெல்லாம் ஏன் சார் அந்த கொடுமையை கேட்குறீங்க? நான் சேர்ந்து 10 வருஷம் ஆச்சு. ஜூனியர் பசங்கள்லாம் ஆன்சைட் போயிட்டாங்க, நான் ஒன்றும் போவே இல்லை. வருத்தப்படுறவரா நீங்கள்? கவலையப்படாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான விஷயங்கள் நடந்துடும். ஏப்ரல் மாதம் தானே, ஏப்ரல் மே தானே KPI மாதம். அப்புறம் என்ன? அப்போது உங்களுக்கு கனடா போகிறீங்க, ஒன்டேரியோ போகிறீங்க, எங்கே போகிறீங்களோ குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க. காரணம் என்னவென்றால் 7 கூடியவன் உங்களுக்கு பொதுவாகவே மேஷராசிக்காரங்க ஃபாரின் போவாங்க. பொதுவாகவே இப்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அப்பா உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அது அவங்களுடைய பிறப்பு ரகசியம். நம்ம அதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம் IBCயில். ஸோ இவர்களுக்கு அப்பாவுக்கு உடல்நிலை சரியாவதற்கான அற்புதமான நேரங்க. ஸோ இந்த பக்கம் என்னடானா 8 கூடிய செவ்வாய் பகவான் விபரீத ராஜயோகம் பெற்று பூமியிலா வந்துறார். இந்த பக்கம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் தரார். இந்த பக்கம் புத பகவான் கடன் அடைக்கிறார். எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். அப்போ இந்த மாதத்தில் என்ன தான் சார் ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இந்த மாதம். தெர் இஸ் நத்திங் இஸ் ப்ராப்ளம் இன் திஸ் மே மாதம். அதே மாதிரி மே வரைக்குமே. காரணம் என்னவென்றால் அது 1 மாத காலம் இது தொடரும். சூரியன் உச்சமாக இருக்கிற இந்த 1 மாதம் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு, நீங்கள் போகிறது தான் ரூட்டு. சூப்பராக இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயம், 23ஆம் தேதி புத பகவான் உடம்புல வந்ததுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. புதன்னா 6 கூடியவன் என்பதால் அதை வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாப்பிடாமல் இருங்க. உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 8 கூடிய செவ்வாய்க்கு போட்ட மாதிரி ஆச்சு, அந்த பக்கம் சூரியனுக்கு போட்ட மாதிரி ஆச்சு. சூரியனார் கோயில் சென்னையில் இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. டெய்லி காலையில் சூரியன் எந்திரிச்சு ஞாயிறு வழிபாடு செய்யுங்க. கதிரவனே போற்றி, செங்கதிரவனே போற்றி வணங்குங்க. அதே மாதிரி மாணிக்கம் முடிஞ்சால் போட்டுக்கோங்க, பவழம் முடிஞ்சால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சூரியனை பார்த்துட்டு வர்றதே சிறப்பு. 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் உங்களுக்கு சூப்பரான டே, மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். 19ஆம் தேதி கிருத்திகை வருது, அன்னைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான், ஒரு ப்ராப்ளம் இல்லை, போயிடலாம். 8ஆம் தேதி 22ஆம் தேதி இது 2 தேதியும் சஷ்டி, அன்னைக்கு முருகப்பெருமானை பிடிங்க. இந்த நாள் தான் நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னைக்கு கதவு மூடிட்டு கம்முன்னு இருக்கணும்,
இன்றைக்கி நான் பேசவே கூடாதுடா அப்படின்னா ஒரு நாள் எது அப்படின்னா 5, 6, 7 இந்த 3 நாள் நீங்கள் வெளியே வரக்கூடாது, எதுவும் பேசாதீங்க. அன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் சரியில்லை, ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை. 5, 6, 7 இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் கிழக்கு நோக்கிய திசைகளில் நீங்கள் செயல்களை தொடங்குங்கள். ஒரு ஆஃபீஸாக இருந்தால் கிழக்கு நோக்கி உட்காருங்க. பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால், வீடு கட்டுறதா இருந்தால், பூமி வாங்குறதா இருந்தால் கிழக்கு நோக்கி வாங்க. கிழக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இதை விட ஒரு சூப்பரான மந்திரி பலன் வேறு எங்கும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லுகிறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டியூனிங்லாம் பண்ணோம். இந்த டேட் வரைக்கும் நான் சொல்லிட்டேன்ல, எப்போ ஹவர் வரைக்கும், மினிட்ஸ் வரைக்கும், எங்கேருந்து பணம் வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். அந்த கைடன்ஸ் வேணும். என்ன பண்ணணும்? கீழே போய்ட்டு இருக்கிற 2 நம்பரை கூப்பிடணும். உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட பேசலாம். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க, அல்லது QR போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.